உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நீர்முள்ளி. இந்த நீர்முள்ளி விதை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. நெலும்பா நூசிஃபெரா என்று சொல்லப்படுவது தாமரை விதைகளும் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. மொரிண்டா ஒலிஃபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கை விதை. நீர்முள்ளி விதை, தாமரை விதை, முருங்கை விதை, இதனுடைய மூன்றையும் சூரணமாக்கி லேசாக வறுத்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை பாலோடு பருகி வருகின்ற பொழுது 2-3 மாதங்களிலே த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதோடு கூட மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்களின் பயணத்தன்மை என்று சொல்லுவார்கள். த ப்ரொக்ரெசிவ் மொட்டைல் என்று சொல்லுகின்ற வேகமாக நீந்தி செல்லுகின்ற விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகின்ற போது, குறிப்பாக 60 விழுக்காடுகள் என்று வருகின்ற நிலையிலே அவர்களுக்கு வெகு எளிதாக பிள்ளை பேறு உண்டாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நீர்முள்ளி, தாமரை, அதனோடு முருங்கை விதை, இந்த மூன்றும் சேர்ந்த சூரணம் ஆண் மலட்டை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நம் உடலுக்கு சீரான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்று சீரகம். இந்த சீரகத்தோடு பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு, ஃபென்னல் என்று சொல்லுவார்கள். குமின் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய சீரகம், ஃபென்னல் என்கின்ற சோம்பு, இரண்டையும் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு அதை தீநீராக 1 தேக்கரண்டி அளவு எடுத்து நீரிலிட்டு காய்ச்சி தீநீராக்கி இனிப்புக்காக பனக்கற்கண்டோ தேனோ கலந்து 2 வேளை பருகி வருகின்ற பொழுது த ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இது விளங்குகிறது. உடலிலே தேங்கி இருக்கின்ற தேவையற்ற நீரை தள்ளி ஒரு டயூரிட்டிக் என்கின்ற பணியை செய்வதோடு ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற வகையிலே கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைத்து அழகை நிலை நிறுத்துகிறது இந்த சீரகமும் சோம்பும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கழற்சிக்காய் என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது சிசல்பீனியா பட்டுகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஃபீவர் நட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வஜ்ர பீஜம் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது, கச்சகாயிலோ என்று தெலுங்கு பாஷையிலே பெயர். இந்த கழற்சி காயை உடைக்கின்ற பொழுது உள்ளே முந்திரி பருப்பை போல இப்படி விதைகள் நாம் பெறுகின்றோம். இவை மிகுந்த கசப்புடையது. அதனாலே இதை கிங் ஆஃப் பிட்டர்னஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்வார்கள். கசப்புகளுக்கெல்லாம் அரசன் என்ற பொருள் பெற கிங் ஆஃப் பிட்டர்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இவ்வளவு மிகுந்த கசப்புடைய இது ஒரு அருமருந்தாகி பயன் தருகிறது. குறிப்பாக வீக்கங்கள், எனி இன்ஃப்ளமேஷன் இன் த பாடி என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்லலாம். எந்த இடத்திலே வீக்கம் இருந்தாலும், எந்த சுரப்பிகளிலே த எண்டோக்ரைன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கருப்பையிலே குற்றமாக இருந்தாலும், தைராய்டு சுரப்பியாக இருந்தாலும்,
த லிம்ப் நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய நெறிக்கட்டிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் வற்றச் செய்து காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஹைட்ரோசெல்லி என்று சொல்லக்கூடிய விரையிலே நீர் தேங்கி விரை வாதம் என்று விதை வீக்கம் என்கின்ற நிலையை நாம் பெறுகின்றோம். இந்த ஹைட்ரோசெல்லி என்கின்ற விரை வாதத்தை இது வற்றச் செய்யக்கூடிய புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் நமக்கு பயன் தருகிறது. இதனோடு சிசிஜியம் ஜம்போல் என்று சொல்லக்கூடிய நாவல் மரத்தினுடைய பட்டையை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த பழங்கள் மிகுந்த துவர்ப்பும் இனிப்பும் உடையவை, உள் புண்களை ஆற்றக்கூடியவை, பேதியை நிறுத்தக்கூடியவை என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய இலைகள் மென்று சிறிது நேரம் சாற்றி வாயிலே வைப்பதினாலே பற்களுக்கும் ஈர்களுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண் கிருமிகளை போக்கும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய பட்டைகள், நாவல் மரத்தினுடைய பட்டைகளோ சிசல்பினியா பண்டுக்கா என்று சொல்லக்கூடிய கழற்சி காயோடு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு கழற்சிக்காய், பூண்டு, நாவல்பட்டை மற்றும் சுக்க பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முறையற்ற மாதவிடாய், சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் இவற்றை குறைக்கக்கூடிய மருந்து, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கோல வீக்கம் மற்றும் விரை வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கழற்சிக்காய் பொடி, பூண்டு பற்கள், சுக்கு பொடி, நாவல்பட்டை. ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டுட்டு நாவல்பட்டை சேர்த்துக்கலாம். நமக்கு நாவல்பட்டை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். நாவல்பட்டை பொடி கிடைச்சாலும் அது வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண நம்ம அரை தேக்கரண்டி அளவு நாவல்பட்டை பொடி சேர்த்துக்கலாம். இந்த நாவல்பட்டை பொடி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை புண்கள், அதிகப்படியான உதிரப்போக்கு இதற்கெல்லாம் கூட நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். நாவல்பட்டையோட நம்ம சுக்கு பொடி 500 மில்லிகிராம் அளவுக்கு சுக்கு பொடி, 1/4 தேக்கரண்டி அளவு கழற்சிக்காய் பொடி. கழற்சிக்காய் பொடி நம்ம கொட்டையை வாங்கி உடச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது பொடியாகவும் கிடைக்கும், அதை வாங்கியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கழற்சிக்காய் பொடி, இதோட பூண்டு பற்கள் நறுக்கி வச்சுருக்கோம், இந்த பூண்டு பற்களும் இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு, கழற்சிக்காய், சுக்கு இது எல்லாமே வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும், அதிகப்படியான நீர் இருந்ததுன்னா கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் இவற்றை சேர்த்துருக்கோம். நம்ம இந்த நாவல்பட்டை ஒரு ஆஸ்ட்ரிஞ்சண்ட்டாக செயல்படும், ஒரு துவர்ப்பியாக செயல்படும். அதே போல் வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும். இது போன்று கஷாயம் தயார் பண்ணிவிட்டு தொடர்ந்து காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும் பொழுது புரோஸ்டேட் கோல வீக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும். அவர்களுக்கு புரோஸ்டேட் வீக்கத்தினால ஏற்படக்கூடிய சிறுநீர் தொந்தரவுகள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் சரியாக கழிக்காமல் இருத்தல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். அதே போல் அவர்களுக்கு சிறுநீர் பையில் அதிக அளவில் சிறுநீர் தங்குதலும் கம்மியாகும். பெண்களுக்கு உடல் எடை அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இந்த மருந்து எடுக்கும் பொழுது கம்மியாகும். அதே போல் அவர்களுக்கு நீர்க்கட்டி இருந்ததுன்னா அவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இது அதிக கசப்பு உள்ள மருந்துன்றதுனால நம்ம இந்த மருந்து சாப்பிடும் பொழுது காஃபி, டீ போன்ற பானங்கள் நம்ம கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களும் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. இந்த மருந்து நாம் தொடர்ந்து 1 மாதத்திலிருந்து 3 மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அதிகப்படியான இரத்தப்போக்கு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் மட்டும் இந்த மருந்தை தவிர்க்கிறது நல்லது. கழற்சிக்காய் பொடி, நாவல்பட்டை, சுக்கு மற்றும் பூண்டு இவை சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டியை சரி செய்து அவர்களுக்கு மாதவிடாயை முறையாக வரக்கூடிய மருந்தாகவும், அதே போல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கோல வீக்கம், விரை வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சிசல்பீனியா பண்டுகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கழற்சிக்காய் வீக்கம் வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. காய்ச்சலை தணிக்க செய்யக்கூடிய ஒரு ஆன்டிபைரிட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக மாதர் தமக்கு வருகின்ற
பிசிஓடி என்று ஆங்கிலத்திலே இன்று நவீன மருத்துவத்திலே சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசார்டர் அல்லது டிசீஸ் என்று சொல்லப்பெறுவது. இதனாலே முறையற்ற மாதவிலக்கு ஏற்படுவது, ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரேஷன் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு கருத்தரிக்கின்ற வாய்ப்பு குறைவாகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாத விலக்கை முறைப்படுத்துவதற்காக ஒரு கழற்சிக்காயோடு அதனுடைய உள் பருப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனோடு 5 மிளகு சேர்த்து அன்றாடம் 2 வேளை ஓரிரு மாதங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே இந்த நீர்க்கட்டிகள், இந்த ஃபைப்ராய்டு என்கின்ற நார்க்கட்டிகள் இவை அத்துணையும் விலகி மாத விலக்கு ஒழுங்காகி பிள்ளை பேற்றை அவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த கழற்சிக்காயோடு நாவல் பட்டை, பூண்டு, அதனோடு சுக்கு நாம் சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இந்த நாவல் பட்டை ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய துவர்ப்பியாக பயன் தருகிறது. அதுவும் வீக்கத்தை வற்றச் செய்கிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக விளங்குகிறது நாவல் பட்டை. அதனோடு பூண்டு, அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு என்கின்ற உள்ளி சேர்த்திருக்கின்றோம். பூண்டு அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. அல்லீசின் வீக்கம் கரைச்சியாக, வலி நிவாரணியாக பயன் தருகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது வேசோ டைலேட்டர் என்கின்ற வகையிலேயும் இந்த பூண்டு பயன் தருகிறது. அதனாலே வீக்கம் வற்றி சீக்கிரத்திலே புண்கள் ஆற செய்யக்கூடிய பணியை பூண்டு செய்கிறது. அதனோடு ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு, ஜிஞ்சர் என்று சொல்லக்கூடிய சுக்கை சேர்த்திருக்கின்றோம். சுக்கு வாதத்தை போக்கக்கூடியது. அகட்டுவாயு அகற்றியாக உள்ளுக்கு பணி செய்து கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயுவை வெளித்தள்ளி இந்த பெல்ச்சிங் என்கின்ற வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இவற்றையெல்லாம் போக்கி வீக்கத்தையும் வற்றச் செய்யக்கூடிய ஜிஞ்சரால் என்கின்ற வேதிப்பொருளை இந்த சுக்கு பெற்றிருக்கிறது. இந்த சுக்கு, பூண்டு, நாவல் பட்டை, அதனோடு கழற்சிக்காய் சேர்ந்த இந்த பானத்தை ஓரிரு முறை, அன்றாடம் 2 முறை பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற வீக்கத்தை வற்றச் செய்கிறது. குறிப்பாக விரைவாதம் என்று சொல்லுகின்ற ஹைட்ரோசெல்லி என்கின்ற விரைவாதத்தை தணிக்கிறது. இந்த எண்டோக்ரைன் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளிலே இருக்கின்ற வீக்கத்தை வற்றச் செய்கிறது. பிசிஓடி என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு என்று சொல்லக்கூடிய நார்க்கட்டி இவற்றை கரைத்து கருப்பையை சுத்திகரிக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட இந்த மைக்ரோஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானை கால் கொசு, அதனுடைய விளைவினாலே ஏற்படுகின்ற கால் வீக்கம், விதை வீக்கம் இவற்றையும் வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த பானம் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கழற்சிக்காய், அதனோடு சுக்கு, பூண்டு, நாவல் பட்டை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.